அனைவருக்கும் சுதந்திர வாழ்த்துக்களை தெரிவித்தோடு நான் வாழ்கின்ற இந்திய நாட்டிற்கும் நான் பிறந்த தமிழ் மண்ணிற்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை நான் தொடங்குகின்றேன். இந்து தனியும் இந்த சுதந்திரராகும் இன்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற பாரதி வரிகளுக்கு ஏற்ப அந்நிய அதிகத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்று கொடுத்த சுதந்திரத்தால் தான். இந்த சுதந்திரம் என்பது உண்மையில் நமக்கு எளிதாக கிடைத்து விட்டதா என்றால் நிச்சயம் கிடையாது. இன்றைய நாம் தலைமுறையினர் நன்றாக வாழ வேண்டும் என கருதி தங்கள் உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் இந்த நாட்டின் விடுதலைக்காக தியாகம் செய்து பெற்றுக் கொடுத்ததுதான் இப்பொழுது நம்ம நாட்டு மக்கள் அனுபவிக்கின்ற சுதந்திரம். பாரத நாடு இத்தொழில் அவள நிலையை போக்க அந்நியர்களை விரட்டி அவளிடமிருந்து பாரத நாடு சுதந்திரம் பெறுவதுதான் ஒரே தீர்வு என்ற முடிவிற்கு வந்தனர். அந்த வகையில் தமிழ்நாடு கூலித்தேவர் தொடங்கிய ஜான்சி ராணி, பகத்சிங், நேதாஜி போன்ற எண்ணற்ற போராளிகள் ஆயுத போராட்டம் மூலம் அந்நியர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற அரும்பாடுபட்டனர். அகிம்சை வழியில் காந்தி, திருப்பூர் குமரன், லாலா லஜபதி ராய் போன்ற தலைவர்கள் இந்திய நாடு சுதந்திரம் பெற பல போராட்டங்களை முன்னேற்றி நடத்தினர். அந்நிய நாட்டு அரசாங்கம் சிறையில் பல துன்புறுத்துகளை செய்தது. ஒரு சிலரை பல சதி செயல்கள் செய்ததாக ஆதாரம் என்று குற்றம் சாட்டி தூக்கிலிட்டுக் கொண்டது. அறவழி போராட்டத்தின் நிலை உச்சமடைய தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்க முன் வந்தனர். இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்கையினை வெளியிட்டவர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன். அதன்படி இந்திய திருநாடு 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி முதலாவது சுதந்திர கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த அற்புத திருநாளில் ஜாதி, மதம், மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்பதால் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை கொள்கிறோம். ஜெய்ஹிந்த். நன்றி. நாம் பெற்ற சுதந்திரம் அப்பொழுதும் இப்பொழுதும் 1947 ஆண்டிற்கு முன்பு நாம் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு நம் சுயங்களை இழந்த இருண்ட காலம் அது. நம் இடையே சுதந்திர வேட்கையை தூண்டினார்கள் நம் தலைவர்கள். பல இன்னல்களுக்கு இடையே நாம் பெற்ற சுதந்திரத்தினை எவ்வாறு பெற்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள இதோ நம் மாணவர்கள். காட்சி 1. வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு. எங்களுக்கே எதிரான கோஷமா? வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு. காட்சி 2. செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். காட்சி 3. பிரிட்டிஷ் கொடிக்கு வணக்கம் செய்ய சொல்லி நம் மக்களை வற்புறுத்துதல். எங்கள் கொடிக்கு வணக்கம் செலுத்துங்கள், இல்லையில் சுட்டு விடுவோம். அந்நிய கொடிக்கு தலைவணங்க மாட்டோம், அந்நிய கொடிக்கு தலைவணங்க மாட்டோம், அந்நிய கொடிக்கு தலைவணங்க மாட்டோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். அவர்களை சுடுங்கள். வந்தே மாதரம். காட்சி 4. வெள்ளையர்களால் சுடப்பட்டாலும் அடிக்கப்பட்டாலும் அவர்களின் கொடியை இறக்கி நமது கொடியை ஏற்றி சுதந்திரம் பிறக்கிறது. காந்திஜியுடன் அனைவரும் கொண்டாடுகின்றனர். சுதந்திரத்திற்கு பின் தொழில்துறையிலும் கல்வித்துறையிலும் அபார வளர்ச்சி அடைகிறது இந்தியா. எல்லோரும் சுதந்திர இந்தியாவில் எங்கும் பயணம் செய்கின்றனர். பள்ளிகளுக்கு மாணவர்கள் செல்கின்றனர். அனைவரும் வாக்குரிமை பெறுகின்றனர். பல வருடங்களுக்கு பிறகு இதுதான் சுதந்திரம் என்று எண்ணியிருக்கும் தலைமுறையினர். ஆடை சுதந்திரம்.
பெற்றோரிடம் பிடிவாதம் பிடித்து நினைத்ததை பெறும் சுதந்திரம். தேசிய கொடியை மதிக்காதிருத்தல். தேசிய கொடியை தலைகீழாக ஏற்றுதல். கொடியை ஏற்றும்போது செல்பேசி கொண்டிருத்தல். தேசிய பாடலை பாடும்போது நிற்காமல் பேசிக்கொண்டிருத்தல். காந்தியும் வஉசியும் பகத்சிங்கும் குமரனும் ரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திரம் இதுதானா? இதுதானா? இளையோரே, இன்றைய தலைமுறையினரே, இதுவா சுதந்திரம்? இதுவா சுதந்திரம்? என் தாய்நாடே, இம்மக்களுக்கு புரியவில்லையா சுதந்திரம் எதுவென்று? சொல்கிறேன் கேளுங்கள். சுதந்திரம் என்றால் நம் உரிமையை தவறாக பயன்படுத்தாமல் மனிதத்தன்மையை புரிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். பெற்றோரிடம் அன்பையும் மரியாதையும் காட்டினால்தான் நாட்டினேயே தாயாக பாவிக்க முடியும். நாட்டின் மீது பற்று ஏற்படும். எதையும் பிடிவாதம் பிடித்து பெறுவது சுதந்திரம் அல்ல, சுயமாக பெறுவதே சுதந்திரம். தேசிய கீதமும் தேசிய கொடியும் நம் உயிராக போற்றக்கூடியது. இந்திய சட்டப்படி நம் கொடியையும் கீதத்தையும் அவமதிப்பது குற்றமாகும். பிற உயிர்களை துன்புறுத்துவது சுதந்திரம் அல்ல. எல்லா உயிரும் ஒன்றே என நினைப்பதே சுதந்திரம். எல்லா மதமும் ஒன்றே என நினைப்பது சுதந்திரம். நாவடக்கம் கொள்வதே சுதந்திரம். இனி வரப்போகும் காலங்களில் நம் நாட்டின் புகழும் மரியாதையும் உயர்வது இந்தியர்களாகிய கையில். வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். Good morning to all. I am S. Sri Rudresh of 5th standard going to deliver a speech about Independence Day. This year on 15th August 2024, India is celebrating 77 years of freedom from British colonial rule and rejoice in the liberty attained as Azadi Ka Amrit Mahotsav. It is a day that echoes with the sacrifices of countless heroes who fought tirelessly for our liberty. On August 15, 1947, marked the end of British colonial rule and India emerged as a sovereign nation. On this auspicious day, let us remember and pay homage to those laid down their lives for the causes of freedom. The sacrifices have paved the way for India. Independence Day is not just about past, it also a time to reflect on the present and envision our future. As a citizen of this great nation, we bear the responsibility of upholding the principle of justice, equality and fraternity. Let us work together to build a society and making it the greatest in the world. Let us embrace our roles as a responsible citizen in a democratic nation and work towards its successful leadership. Happy Independence Day to all. Jai Hind. Thank you. अंगारों में जिस्म जलाया है, तब जाके कहीं हमने सर पे ये केसरी रंग सजा
मेरे देश की धरती मेरे देश की धरती सोना उगले उगले हीरे मोती मेरे देश की धरती मेरे देश की धरती वतन हमको तेरी कसम तेरी राहों में जहाँ तक लुटा जाएंगे भूल क्या चीज है तेरे कदमों में हम भेंट अपने सरों की चढ़ा जाएंगे है वतन मेरा जूता है जापानी है पतलून इंग्लिस्तानी सर पे लाल टोपी रूसी फिर भी दिल है हिंदुस्तानी मेरा जूता है जापानी है पतलून इंग्लिस्तानी सर पे लाल टोपी रूसी फिर भी दिल है हिंदुस्तानी तेरी मिट्टी में मिल जावा गुल बन के मैं खिल जावा इतनी सी है दिल की आरज़ू तेरी नदियों में बह जावा तेरे खेतों में लहरावा इतनी सी है दिल की आरज़ू जहाँ डाल डाल पे सोने की चिड़िया करती है बसेरा वो भारत देश है मेरा वो भारत देश है मेरा ऐ मेरे प्यारे वतन ऐ मेरे बिछड़े चमन तुझके दिल कुर्बान तुझके दिल कुर्बान सभी को मेरे नमस्कार। मेरा नाम आफिया, मैं कक्षा 6 की छात्रा हूँ। मैं TMS विद्यालय मेट्रिकुलेशन स्कूल में पढ़ती हूँ। महात्मा गांधी जी हमारे देश के एक महान नेता थे। मोहनदास करमचंद गांधी का जन्म गुजरात राज्य की पोरबंदर शहर में 2 अक्टूबर 1869 को हुआ था। उनके पिता का नाम करमचंद गांधी था, माता का नाम पुतली भाई था। गांधी जी की पत्नी का नाम कस्तूरबा था। उनके 4 पुत्र हुए, हरिलाल, मनीलाल, रामदास और देवदास। दक्षिण अफ्रीका रेल में जाते समय गांधी जी के पास प्रथम श्रेणी का टिकट था। फिर टिकट कलेक्टर ने उनको तीसरी श्रेणी पर जाकर बैठने को कहा क्योंकि वे भारतीय थे। यह घटना उनके जीवन में एक महत्वपूर्ण मोड़ बन गए। गांधी जी सत्य और अहिंसा के पुजारी थे। गांधी जी को दक्षिण अफ्रीका में यह अनुभव हुआ वहाँ भारतीयों के साथ भेदभाव दिखाया जाता। 1918 में गांधी जी ने दक्षिण भारत हिंदी प्रचारक सभा स्थापना तमिलनाडु राज्य के मद्रास शहर में की। महात्मा गांधी हमारे दक्षिण भारत हिंदी प्रचारक सभा 1946 जनवरी 20 से 30 तक ठहरे। गांधी जी हमारे राष्ट्रपिता थे। महात्मा गांधी जी की मृत्यु 30 जनवरी 1948 को हुई थी। धन्यवाद।